Hello everyone, welcome to Cricket with Santosh. ரஜித் பட்டிதார் ரஜித் பட்டிதார்னு ஒரு பிளேயர் இருக்காருங்க. உழைப்புனா அவர் தான் அதுக்கு உதாரணம். எப்படி சொல்றேன்னா, அவருடைய கிராஃப் எல்லாம் நீங்க அப்படியே பாருங்க. அந்த வர்ற விதம், அவர் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல, அதான் ஒருத்தன் எப்படிலாம் வாழ்க்கை மாறும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2022ல இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வராரு. ஓகேங்களா, அவர் வந்துட்டு ஆக்ஷன்ல போய் பை பண்ணல ஆர்சிபி, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வராரு. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்துட்டு அந்த சீசன்ல லீக் மேட்சஸ்ல ஆவரேஜா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. எலிமினேட்டர்ல ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்டி அந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிக்கிறாரு. எங்க ஈடன் கார்டுல கொல்கத்தால செஞ்சுரி அடிக்கிறாரு. அந்த மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டாரு அவரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2023 வந்துட்டு அவர் கண்டினியூ பண்றாரு. ஓகேங்களா, அந்த சீசன்ல ஆவரேஜ் தான். 2024ல அவர் திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாரு அவர் கெரியரை. லீக் மேட்சஸ்ல, அதாவது லீக் மேட்ச் 2024 ஆர்சி மேட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ்ல ஒரு மேட்சா ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து 7 மேட்சஸ்ல கண்டினியூஸா 6 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மேட்சஸ் ஜெயிச்ச எல்லா மேட்சஸுமே ரஜித் பட்டிதார் பயங்கரமா ஆடும். அவர் அடிச்சுக்கவே முடியாது, அடிச்சு தூள் கிளப்பியிருப்பாரு அந்த மேட்ச்ல. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த 7 மேட்சஸ்ல அவர் கான்ட்ரிபியூஷன் வந்து 50+ ஆவரேஜ் வரும். ஓகேங்களா, அடுத்து 2025 ஆர்சிபியோட கேப்டன். ஓகேங்களா, 2025 ரஜத் பட்டிதார் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். 2025 ஈக்குவல் டு ரஜத் பட்டிதார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, 2025ல சையத் முஸ்தாக் அலி டிராஃபி மத்திய பிரதேச ஃபைனல் கொண்டு போனாரு. ஓகேங்களா, ரொம்ப வருஷம் கழிச்சு. ஓகேங்களா, 2025 ஆர்சிபி வின்னிங் கேப்டன் 18 வருஷத்துக்கு அப்புறம், அவ்வளவு தவத்துக்கு அப்புறம் கப் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2025 துலீப் டிராஃபியோட கேப்டன், ஃபைனல் வின்னர். ஓகேங்களா, 2025 இந்திய ஏ டீமுடைய கேப்டன். ஒருத்தனுக்கு வாழ்க்கை எப்படிலாம் மாறும்ன்றத இதை வச்சு பாருங்க. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா, ஒரு ஆக்ஷன்லாம் அடிக்கல, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்துட்டு இன்னைக்கு ஆர்சிபியோட கேப்டன், அவ்வளவு பெரிய ஃபேண்டசியோட கேப்டனா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஸ்டேட் டீமை ஃபைனல் கொண்டு போயிருக்காரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் கொண்டு போயிருக்காரு. துலீப் டிராஃபில சென்ட்ரல் ஜோனை ஃபைனல் மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்காரு. இப்போ இந்தியா ஏ டீமுடைய கேப்டன். அவருடைய கிராஃபை பார்த்தாலே அதுதான் வாழ்க்கை எப்படிலாம் மாறுன்றது ஒரு, அதுக்கு அவர்தான் எது ஒரு உதாரணம். அவர்தான் 2025 அஜித் பட்டிதார்னு போட்டுடலாம். இப்ப அடுத்து எதுனா, இந்திய கான்ட்ரவர்சியா இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, பாப்பீங்க எல்லாருமே. அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணல, அந்த கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குல்ல, அது எல்லாருக்குமே தெரியல. எனக்கு என்ன, அதாவது சில சோசியல் மீடியாஸ் எல்லாம் நான் பாக்குறேன், ஆன் த கேமரா ஆன் த ஃபீல்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணல, ஆஃப் த ஃபீல்ட் தான் அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிருக்காங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் வெளியே மீடியாஸ் ரிலீஸ் ஆகல. இந்த மாதிரி சில மீடியாஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி சில சோர்ஸ் தான் சொல்லுது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மைக் ஹசன் வந்துட்டு இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூம் போனாரு, ஏன் இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும்னு சொல்லி கேட்க போனாரு, ஆனா அதுக்கு வந்து இந்தியா டீம் வந்து யாரும் பதில் சொல்ல. இந்த கான்ட்ரவர்சிலாம் இருக்குது. ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்க ஆடுறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண போறது இல்லை, உங்களுக்கு தெரியுது இல்ல, எதுக்காக அந்த மேட்ச் அப்ப ஆடணும்? லெஜெண்ட்ஸ் லெஜெண்ட்ஸ் லீக்னு சொல்லிட்டு ஒரு மேட்சஸ் நடந்துச்சுல, அதுல இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட நாங்க ஆட மாட்டோம், பரவாயில்ல, நாங்க வந்துட்டு வெளியே போனா கூட பரவாயில்ல, நாங்க ஆட மாட்டோம் சொல்லிட்டு லீக் ஸ்டேஜ்ல முடிவு எடுத்தாங்க. செமிஃபைனல்ல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்துச்சு. பரவாயில்ல, நாங்க தோத்தாலும் பரவாயில்ல, நாங்க கப்பு ஜெயிக்கலாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செமிஃபைனல் மேட்சஸ் ஆடாம போனாங்க. அந்த மாதிரி நீங்க ஆடாமலே போயிருக்கலாம்ல. அப்படி என்ன ஆடணும்ன்ற அவசியம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஹேண்ட் ஷேக் பண்ண போறது இல்ல, கேட்டா வந்துட்டு இந்த வின்னை வந்துட்டு நாங்க வந்துட்டு டெடிகேட் பண்ண போறோம் அந்த மாதிரி சொல்றீங்களே, அதுக்கு நீங்க ஆடாம போறதுன்னா பெரிய ஒரு பேட்ராட்டிசம். நீங்க ஜெயிஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறீங்க, இந்த திஸ் வின் டெடிகேட் டு திஸ் சொல்லிட்டு, அது எதுக்கு போடணும் அது? அப்போ உங்களுக்கு இதுல ஒரு பிசினஸ் இருக்கு, இதனால இவ்வளவு ரெவன்யூ வருது. இதுதான் ஒரு 2000 crores இந்த ஒரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னால வருது. அதாவது எப்படின்னா, மொத்த டீம்ஸ் ஏஷியா கப்ல ஆடுறாங்க, அவங்களும் ஆடினா கூட இந்த ரெவன்யூ வராது. ஆனா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆடினா இந்த ரெவன்யூ வரும்னு தெரிஞ்சுதான் நீங்க ஆடுறீங்க. இது ஒரு பிசினஸ்க்காக தான் ஆடுறீங்க. ஃபைனலா இது ஒரு பிசினஸ், அவ்வளவுதானே. பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு பிசினஸ்க்காக தான் நீங்க ஆடுறீங்க. நீங்க ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டா, அதுதான் பேட்ரியாட்டிசம் சொல்லுங்க. அதுக்கு நீங்க ஆடாமலே போயிருக்கணும்ல. நீங்க ஸ்டேடியத்தை பார்த்தாலே தெரியுமா உங்களுக்கு, யாருக்குமே வந்துட்டு இந்த மேட்ச்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது. அப்ப நீங்க ஆடுறதுக்கே கூடாதுல்ல. அதுல உங்களுக்கே ஒரு சூழ்நிலை இருக்கு, கடைசியில வந்துட்டு அப்படியே வந்துட்டு நாங்க ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் போகுது. பிசிசி பாகிஸ்தானுடைய கோச் வந்துட்டு கேட்க போயிருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு, அவருக்கு பதில் நீங்க சொல்லல. கேட்க போயிருக்கு, இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணாம வந்திருக்கீங்கன்ட்டு, அவருக்கு நீங்க எந்த ஆன்சருமே பண்ணல. எதுக்கு இதெல்லாம்? அதுக்கு ஆடாம போயிருந்தா கான்ட்ரவர்சியோ இல்ல, நீங்க ஆடிட்டே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு போடுறது ஒரு ஒரு சிம்பிளான ஒரு திங்கு தானே. அதையே நீங்க பண்ணலையே.
ஆடிட்டு கேட்டா பேட் அடிச்சோம்ன்றீங்க. எல்லாருக்கும் மேட்ச் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இது வந்துட்டு ஒரு பிசினஸ். நீங்க பிசினஸ்க்காக இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இல்லைன்னா அது பிசினஸே கிடையாது. நீங்க எந்த டோர்னமெண்ட் எடுத்துட்டாலுமே மற்ற டீம்ஸ்ல வச்சு ஒரு பிசினஸ் நடத்துறத விட இந்தியா பாகிஸ்தான் வச்சு நடத்த பிசினஸ் தான் பெருசு. அதுக்குதான் வருவாங்க. பட் ஆனா நீங்க இந்த சுச்சுவேஷன்ஸ்ல மக்களே வரல, டிக்கெட் அன்சோல்ட் ஆகுது. அதிலே தெரிஞ்சுட்டு வரமா இதை வந்துட்டு அந்த அளவுக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை இந்த மேட்ச் ஆடுறதுலன்றது. ஃபைனலா ஹேண்ட் ஷேக் கொடுக்கலாம் மட்டும் அது ரெஸ்பெக்ட் அது இதெல்லாம் வந்துருமா? நீங்களே சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் இதுதான். தேங்க்யூ. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம.